ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் டீம் மூலியமாக கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9 மாத காலம் முழுவதும் கர்த்தர் நம்மளை ஏந்தி, நம்மளை தாங்கி, நம்மளை தப்புவித்து இந்த 10வது மாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தாவீது பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறான், நானும் என் வீடும் எம்மாத்திரம், என்னை இதுவரை கொண்டு வந்தீரே என்று சொல்லி எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை இதுவரை நடத்தி வந்திருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாம். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி தேற்றுவாளோ, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி தோளிலே சுமந்து வருவானோ, அது போலதான் கர்த்தர் 9 மாத காலம் முழுவதும் கர்த்தர் நம்மளை தோளிலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை விட்டு எத்தனையோ ஜனங்கள் மாற்றப்பட்ட பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற கிருபை எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அளவில்லாத கிருபை தான் நம்மளை இதுவரை நடத்தி வருகிறது. அல்லேலூயா! இதுவரை நம்மளை தாங்குகிறது. இதுவரை கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? காத்து கொண்டு இருக்கிறீங்களா? எந்த காரியத்தை குறித்து காத்து கொண்டு இருக்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, அங்கலாய்ப்போடு என்னுடைய வாழ்க்கையிலே இது நடக்காதா என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவின் மாதமாய் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நிச்சயம் தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ, எந்த காரியம் கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நான் உங்கள் மத்தியிலே வாய்க்க ஆசைப்படுகிறேன். நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கக்கூடாத வாசல்களை கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே திறக்க முடியாத கதவுகளை திறப்பதற்கு கர்த்தர் இந்த மாதத்திலே உதவி செய்வார். நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை, நீங்கள் கண்கொள்ளா பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே தர அவர் உண்மையுள்ளவராய், அவர் போதுமானவராய், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நான் எடுத்து உங்களுக்காக இந்த வார்த்தையை, வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, எதற்கு எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்த்த காரியத்திலே ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். என்ன காரியத்திற்கு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு வருகிறது. என்ன பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருகிறது. வேதம் சொல்லுகிறது,
உலகத்தின் ஜனங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி விட்டது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் யுத்தம் தொடங்கிவிட்டது. இந்த யுத்தம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி உலக ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார சீரழிவுகள் தேசத்தே அநேக பொருளாதாரத்தின் நிமித்தம் தேசங்கள் ஆட்டி படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார பிரச்சனைக்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும் என்று சொல்லி ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேசங்களிலே சமாதானம் இல்லை, தேசத்திலே அமைதி இல்லை. இந்த அமைதியும் சமாதானமும் எப்பொழுது வரும் என்று சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை நான் உங்களுக்கு தர ஆசையா இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாம் பாருங்கள், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான். அவன் ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறான். 99 வயது வரை அவன் ஒரு முடிவுக்காக காத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே பலனெல்லாம் குன்றி போய்விட்டது. அவனுடைய இயற்கைக்கு மாறாக சரீரம் மாறிவிட்டது. சாராளுக்கு குறித்த காலங்களிலே காணப்பட வேண்டிய எல்லா அறிகுறிகளும் அங்கு முடிந்து விட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஆனாலும் ஆபிரகாம் ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் அல்லவா? ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அல்லவா? அவர் பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனமாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லியிருக்கிறது அல்லவா? அப்பா, அப்படி என்றால் ஆண்டவர் நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்கிற அந்த எதிர்பார்ப்பிலே ஆபிரகாம் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த நாள் உங்க வாழ்க்கையின் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதை விசுவாசியுங்கள், அதை ரிசீவ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தார். ஆபிரகாம் அப்படித்தான் நம்பினார். சரீரத்திலே பலனற்று போய்விட்டது, சூழ்நிலைகள் மாறாக இருக்கிறது, எப்படி இது நடக்கும் என்று சொல்லி அவன் சந்தேகப்படவில்லை. ஆண்டவர் சொன்னால் செய்வார் என்று 100க்கு 100 விசுவாசித்தான். ஆகையினால் தான் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் எதிர்பார்த்த அந்த முடிவை கர்த்தர் தந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பயத்தோடு எதிர்பார்த்து இருக்கிறீர்களா? அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்திலே ஆறுதல் இல்லை, குடும்பத்திலே ஐக்கியம் இல்லை, குடும்பத்திலே ஒரு சமாதானம் வேணும் என்கிற எதிர்பார்ப்பிலே காத்திருக்கிறீர்களா? அல்லது கடன் பிரச்சனை, நாள்தோறும் நெருக்கப்படுகிறேன், மனம் உடைக்கப்படுகிறேன், மன உளைச்சலுக்குள்ளாக நான் ஆளாகிறேன், இந்த கடன் பிரச்சனை எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். அல்லது உங்களுடைய உறவுகள் நிமித்தம், சில சொத்து பிரச்சனை நிமித்தம் நீங்கள் ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறீர்களா? இது எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த காரியத்தில் எப்பொழுது முடிவு உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார்.
ஒரு முடிவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் தர அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். பஞ்ச காலத்திலே யாக்கோபு ஈசாக்கு விதை விதைத்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மலைகள் இல்லை, வறண்ட பூமியிலே விதை விதைத்து எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறான். நல்ல விளைச்சல் வரும் என்று சொல்லி அவன் அங்கு காத்திருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவை தந்தார். வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தான், ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள்? கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளியே சொல்ல முடியாத குமுறலினாலே அவள் காத்திருக்கிறாள். என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு முடிவு வரும், நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி அவள் காத்திருக்கிறாள். தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுடைய முடிவுக்கு, அவளுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் தந்தார். சமத்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். அப்படித்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களை செய்வார். ஜனங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுடைய கண்கள் ஆச்சரியமாய் அதை பார்க்கிற வண்ணமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அதற்குத்தான் சில காரியங்களிலே சில தாமதங்கள் ஏற்படும். சில காரியங்களுக்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமான ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இரண்டாவது ஒரு காரியம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தருகிறேன். இரண்டாவது, உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிகிறேன். ஆண்டவர் நாம் என்ன நினைத்திருக்கிறோமோ அந்த நினைவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் குமுறல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க இருதயத்தின் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாள்தோறும் கண்ணீர் வடித்து உங்களுடைய படுக்கையை நனைத்து கொண்டிருக்கிறீர்களா? அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்கள், வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகத்திலே அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயுடைய வீட்டுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஈசாயுடைய வீட்டுக்கு வரும் பொழுது ஈசாய் தன்னுடைய 7 மகன்களையும் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நேர்த்தியான முறையிலே இந்த சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்துவதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஈசாயுடைய பிள்ளைகளிலே ஒருவனை நான் அபிஷேகம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இப்பொழுது சாமுவேல் வந்து நின்று பார்க்கிறார். இந்த 7 மகன்களும் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறார்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு எல்லா விதமான காரியங்களும் அம்சங்களும் அவளிடத்தில் இருக்கிறது. நல்ல யுத்த வீரனாய் இருக்கிறான். நல்ல சரீர வளர்ச்சி உடையவனாய் இருக்கிறான். நல்ல ஞானம் உடையவர்களாய் இருந்திருக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். சாமுவேல் இருதயத்திலே இவ்விதமாய் பேசிக் கொள்கிறார். இவன் தானோ என்று சொல்லி அங்கு கேட்ட பொழுது ஆண்டவர் அவனை புறக்கணிப்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது மகனையும் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். இவனை நான் அபிஷேகம் பண்ண வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனையும் புறக்கணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்றார், நீ முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். நம்முடைய இருதயத்தை பார்க்க ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை குமுறலை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியாது. உங்க இருதயத்தில் என்ன வேதனை இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடியாது.
என்ன துயரம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடியாது, என்ன அங்கலாய்ப்பு இருக்கு என்று சொல்லி பார்க்க முடியாது. ஆண்டவர் உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் நினைவுகள் என் நினைவு அல்ல என்று சொல்லுகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் செய்கிற ஆண்டவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அறிகிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அவருடைய நினைவுகளை அறிவதற்கு யாரும் இல்லை. அவருடைய குமுறல்களை அறிவதற்கு யாரும் இல்லை. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லை. நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும், எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வரும், எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் வரும் என்று சொல்லி இருதயத்தின் அங்கலாய்ப்புகளிலே, இருதயத்தின் குமரல்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். 70 ஆண்டுகள் அடிமையாக இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நொறுக்கப்பட்டு போய் இருந்திருக்கும், புளியப்பட்டு போய் இருந்திருக்கும், சோர்ந்து போய் இருந்திருக்கும், தொய்வுபட்டு போய் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று அங்கு வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, அவர்கள் இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிகிறார். இன்னைக்கு உங்க இருதயத்திலே சில காரியங்களை சொல்ல முடியாமல் புதைத்து வைத்திருக்கிறீர்களா? சில வேதனைகளை வெளிப்படுத்த முடியாமல் யாரிடத்தில் சொல்லுவது என்று சொல்லி உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்க நினைவை அறிகிற ஆண்டவர், உங்களுடைய சிந்தையை அறிகிற ஆண்டவர், உங்க இருதயத்தில் நீங்கள் என்ன வியாகுலப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்து அதற்கேற்ற முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராம். நாம் நினைக்கிற விதமாய் அல்ல, ஆண்டவர் என்னை குறித்து என்ன நன்மை வச்சிருக்கிறாரோ, என்னை குறித்து என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் தருவதற்கு அறிந்திருக்கிறார். கர்த்தர் அப்படித்தான் செய்வார். ஆச்சரியப்படும் அளவுக்கு செய்வார், அதிசயப்படும் அளவுக்கு செய்வார். பூரிப்படைகிற விதத்திலே கர்த்தர் நம்மளை ஆச்சரியத்திலே வழி நடத்துகிற ஒரு தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய், எகிப்தின் அடிமைகளாய் இருந்த பொழுது பாருங்கள், அவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அந்த இருதயத்தில் இருந்து பெருமூச்சை கர்த்தர் கேட்டேன் என்று சொல்லப்பட்டு இருக்குது. பெருமூச்சு என்று சொன்னால் என்ன? அழுக முடியாமல் அழுது அழுது தோய்ந்து போய் இருந்து அது மூச்சாக வெளியே வரும் பொழுது தான் அது பெருமூச்சாக மாறு. அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டாராம். இன்னைக்கு பெருமூச்சோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். யாரும் என்னை விசாரிக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை விசாரிப்பதற்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் அநேக காரியங்களை ஆசீர்வாதத்தின் ஊடாக கர்த்தர் உங்களை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பாருங்கள், முதலாவது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நான் உங்களுக்கு தர சித்தமாயிருக்கு. இரண்டாவது, உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் உங்கள் நினைவுகளை அறிந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக வேளைகளிலே சில காரியங்கள் நமக்கு தீமை போல உங்களுக்கு தெரிகிறதா? சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மாறாக தெரிகிறதா? இது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்கிறது என்று சொல்லி பல காரியத்தின் நிமித்தம் உடைந்து போயிருக்கிறீர்களா? நான் எடுக்கிற காரியமெல்லாம் தோல்வி, நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி, நான் எடுக்கிற பிரயாசம் எல்லாம் தோல்வி, நான் தோற்று போன நிலைமையிலே நிற்கிறேன் என்று சொல்லி உங்கள்
சூழ்நிலைகள் எல்லாம் தீமையா இருக்குது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்கள் நம்பிக்கையற்று போய் இருக்கிறீர்களா? நீங்கள் பலனற்று போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை வருகிறது. தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவாக கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே கர்த்தர் நடத்தி வரும் பொழுது முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக பார்வோனுடைய சேனை துரத்தி வந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்தார்கள். இனி முன்பாக கடந்து சென்றால் அங்கு செங்கடலுக்குள்ளே மாண்டு போவோம், பின்பாக கடந்து போனால் பார்வோன் சேனை நம்மளை கொன்று விடுவார்கள், எப்பக்கம் போனாலும் மரணம் என்பது உறுதி என்பதை அவர்கள் நம்பினார்கள். எங்கும் போக முடியாத சூழ்நிலை, எங்கும் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்ய போகிறோம் என்கிறதான யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அவர் சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர். உங்க வாழ்க்கையில தீமையை கூட அதை நன்மையாக மாற்றுவார் என்று கர்த்தர் வாக்கு பண்ண. சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், சில தீய சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் அது வாய்க்காமலே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவு நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் திரும்பி போக கர்த்தர் அவர்களை மடங்கடிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமாக ஒன்றும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை நன்கு எல்லாரும் நம் அறிவும். அவன் வாலிப பிராயத்திலே அவனுடைய உறவுகள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினது, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை குழியிலே தூக்கி போட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவன் அந்நிய தேசத்திலே விற்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் சகோதரர்கள் நினைத்தார்கள், இதோடு யோசேப்பு முடிந்தான், இதோடு அவனுடைய சாப்டர் க்ளோஸ், இதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இவனுடைய தோற்றத்தையும் இவனுடைய மறைவையும் கூட அவர்கள் கல்லறையிலே பொறித்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் காரியத்தை முடிக்கிற ஆண்டவர் அல்ல, முடிந்து போன காரியத்தை தொடங்குகிற ஆண்டவர், முடிந்து போன சூழ்நிலைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஆண்டவர், முடிந்து போன காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவனை குறித்த அடையாளம் இல்லாமல் போய்விட்டது, அவனை குறித்த நினைவில்லாமல் போய்விட்டது, அவனை குறித்த சிந்தை இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நாட்கள் வந்தது, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருந்தாரோ, அவன் எந்த காரியத்தை எதிர்பார்த்து இருந்தானோ, அவன் எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து நினைத்து இருந்தாரோ, அந்த காரியம் நிறைவேறுகிற ஒரு காலம் வந்தது, நிறைவேறுகிற ஒரு காலம் வந்தது. ஆண்டவர் அவனை அந்த தேசத்திலே அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்து மேன்மைப்படுத்தினார். அவர்களுக்கு முன்பாக என்ன சொப்பனத்தை யோசேப்பு கண்டானோ அந்த சொப்பனம் அவர்களுக்கு முன்பாக நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தர சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமோ, என்ன நன்மையை உயர்வை உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுப்பா. அது மாத்திரல்ல, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற தீமைகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவாக
ஏதுவாய் மாறும், நன்மைக்கு ஏதுவாய் மாறும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் மாறும், உயர்வுக்கு ஏதுவாய் மாறும். எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு சார்பாக, உங்களுக்கு சாதகமாக வருவார்கள். இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். நிச்சயமாகவே இந்த மாதத்திலே விசேஷ ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவார். ஆம், கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதுங்கள். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், உறுதியாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பாதத்தை நன்றாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை விட்டு விலகி விடாதீர்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும். இந்த நன்மை உங்களுடைய வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்தப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களோடு பேசின வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கல்ல நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்களை நன்மையான பாதையில நடத்துவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வசனம் அவ்விதமாத்தான் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கத்தானே அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்தத்தானே அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தத்தானே அழைத்திருக்கிறார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்த மேன்மைகளை கர்த்தர் தர அவர் உண்மையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார். அதை ஒரு நாளும் மாற்றி சொல்ல மாட்டார். தருவேன் என்று சொன்னார், நிச்சயமாகவே தருவார். ஆபிரகாமுக்கு தந்த தேவன், ஈசாக்குக்கு தந்த தேவன், அந்நாளுக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீங்கள் இருகளாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நம்ம ஒரு நிமிடம் செபித்து முடிப்போமா? கண்களை எல்லாரும் இருக்கிற இடங்களிலே மூடுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி மூலியமாக இந்த 10வது மாதத்திலே இந்த வாக்குத்தத்தை வார்த்தையை கேட்டிருக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை கர்த்தர் கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களா? வியாதிகளோடு இருக்கிறார்களா? பலவீனத்தோடு இருக்கிறார்களா? சோர்ந்து போய் இருக்கிறார்களா? எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த மாதத்திலே மாற்றுவீராக. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளும் பிள்ளைகளுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எதிர்பார்த்த முடிவை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய நினைவை கர்த்தர் அறிந்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. தீமையான அனைத்தையும் கர்த்தர் இவர்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். காண்கிற, பார்க்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்பொழுதே ஒரு அற்புதம் இவருடைய வாழ்க்கையில நடக்கட்டும். இப்பொழுதே இவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கட்டும். இப்பொழுதே இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நிறைவாய் இவர்களை திருப்தியாய் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாக இந்த பிரேயர் இவாஞ்சலிஸ்ட் டீம் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து தொடர்ந்து இவர்கள் செய்கிற இந்த ஊழியம் விருத்தி அடைய, ஆண்டவரே, அநேக தேசங்களுக்கு இந்த ஊழியம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.